கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அஜித்தோட என்ன அறிந்தால் கதை என்னுடையது கிளம்பிச்சு அடுத்த கூட்டம். எந்த பெரிய படமா இருந்தாலும் பரவாயில்ல, கதை என்னுடையதுன்னு ஒரு கல்லை விட்டெறியலாம். வந்த வரைக்கும் லாபம், போனா கல்லு மட்டும் தானேன்னு நினைப்போட சில பேர் தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் பக்கா பிளாக்மெயிலர்கள். இவங்களோட ஒரே நோக்கம் பணம் பறிக்கிறது மட்டும்தான். முன்னாடிலாம் எப்போ ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி குரல்கள் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எந்த படம் வந்தாலும் கதை திருட்டு பஞ்சாயத்தா கூட்டிடுறாங்க. கமல், விக்ரம், விஜய், சங்கர்னு டாப் கலைஞர்களோட படங்களை குறி வச்சு இந்த கதை திருட்டு புகார்களை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இந்த முறை ரஜினி படத்தையும் விட்டு வைக்கல. லிங்கா மேல 2 வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கு. 5 கோடிக்கு உறுதி கொடுத்த பிறகுதான் படத்தையே ரிலீஸ் செஞ்சாங்க. இத்தனைக்கும் வழக்கு போட்டவர் சொன்ன கதைக்கும் லிங்கா கதைக்கும் இம்மி கூட தொடர்பில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த கதை திருட்டு புகாருக்கு கால பெறாண்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு உதவி இயக்குனர். கௌதம் மேனன் கிட்ட உதவியாளரா இருந்தவர்கிட்ட தான் சொன்ன கதையை தான் அஜித்தை வச்சு என்ன அறிந்தால்னு எடுத்திருக்கிறதா கேள்விப்படுறதாகவும் இது தொடர்பா வழக்கு தொடர போவதாகவும் அவர் துள்ள ஆரம்பிச்சிருக்காரு. இவரை நீதிமன்றம் வரைக்கும் ஆட விடுவாங்களா, கோடம்பாக்கத்துக்குள்ளேயே அடக்கி வைக்க போறாங்களான்றது சமீபத்துல இந்த மாதிரி வழக்குகளுக்கு எதிராக முழங்கிய நடிகர் சங்க தலைகள் சரத்குமார், ராதாரவிக்கே வெளிச்சம்.